மக்களே யாருன்னு பார்த்தீங்களா உங்கள் ஃபேவரட் நம்ம மோகன் மாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஆக்சுவலாக அண்ணா வந்து அண்ணா யூஸ் தானே கனடாவா? ஓகே என்னங்கண்ணா அமெரிக்கா தான். ஓகே நான் வந்து எம்பிபிஎஸ்ங்க, இவர் வந்து எம்டிங்க. மக்களே யாரும் தெரியுதுங்களா? பவானி சிவா ப்ரோ நமக்கு அந்தியூரை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவரே நம்ம தலை தான். MP3 சாங்ஸ்லேருந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் படம் வரைக்கும் தனித்தனியாக சவுண்டு பிரித்து கொடுக்க எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி ரியல் சினிமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே இருக்கும். நார்மல் காம்பனண்ட் சிஎஸ்ஆர் கூட நம்ம ஊரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம SMT காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிட்டு எல்லா மெட்டீரியலும் பிசிபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியான பிசிபி. மைக்லையும் சரி ஆஸ்லோஸ்கோப்லேயும் டெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எதில் டெஸ்ட் பண்ணாலும் அது அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு நம்ம சொல்கிற டேட்டா ஷீட்லேருந்து 1% கூட சேஞ்ச் ஆகும். யூடியூப்போட ரெக்கமெண்டட் ஆர்டர் ஒருத்தர் போட்டு போனால் ஒரு வழியே 10 பேர் எனக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஓகே ஓகேங்கக்கா. ஓகே ஓகே மக்களே, தவன் கறிபடி தவன் எழுதியாச்சு, பாயிண்ட் போலாம். 1 hour later. அடுத்து பாருங்கள், அம்மா வந்து தவனுக்கு வந்து பர்த்டே முன்னிட்டு கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அலசி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பிரியாணி. எல்லாமே பிரியாணியா? ஓகே சூப்பர். 2 hours later. மக்களே வேறு லெவல் பண்ணியாச்சுங்க. குக்கர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் 2 கிலோ கறிங்களா? ஸோ 2 டைம் செஞ்சு எடுத்து கொட்டியாச்சு. அப்படியே கிளறி விட்டுலாமா? குளிக்கிட்டான். மக்களே யாருன்னு பார்த்தீங்களா உங்கள் ஃபேவரட் நம்ம மோகன் மாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஆக்சுவலாக அண்ணா வந்து அண்ணா யூஸ் தானே கனடாவா? ஓகே என்னங்கண்ணா அமெரிக்கா தான். ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ மோகன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தவன் பர்த்டே. ஸோ சூப்பர் கேக் வெட்டலாங்கண்ணா. ஓகே இப்படி தெரிஞ்சதான் நமக்கு ஓகே. சரி 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 சரி. நான் வேறு கேக் வேறு சரி அரைக்கலாம் வாங்கிட்டேன் மக்கள். இப்போ இப்படிலாம் வர வேண்டிய சேர்த்து வாங்கியிருக்கலாம். ஃபைன், சரி வாங்க வெட்டிடலாம் வாங்க. ஓகே வாங்கிக்க தவன். உங்க கூட நாங்க பழையலாம் நான் வீடியோல பார்த்து பழகிட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு மாதிரி அச்சமா இருக்கு. ஓகே கேஸ்லாம் பத்தி பேசுறாங்க. थैंक यू சார் சாமி. Thank you. இப்படி சார் நீ இப்படி வா கை. ஓகே அது எடுத்துரு, அந்த இது எடுத்துரு. மா கேண்டில் எடுத்துரு. ஹாப்பியா தவனே? மோகன் மாமா டேஸ்ட் ஓகேவா? ஓகே தேங்க்யூ மக்களே. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்ணா ஓகேவாண்ணா? ஓகே தேங்க்யூ 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 மக்களே. அடுத்து பாருங்கள், உள்ளே வந்து ஒரு விருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏய் மகளே அவ்வளோதான், எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மோகன் மாமா, நம்ம கிறிஸ்டபர் தம்பியுடைய குடும்பம். எனக்கு அந்த அண்ணன் பேர் மோசஸ், தம்பி வந்து கிறிஸ்டபர். ஸோ வந்தாங்க, ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு. அவங்களுடைய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா தான் மக்களே. அமெரிக்கா போய் அங்கே செட்டில். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க. அப்புறம் வந்தாங்க, ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக தவன் பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. சிறப்பு. சரி ஓகே மக்களே, நம்ம சாப்பிடலாம். பசிக்குது மக்களே. எனக்கு அப்படியே சரியான பசி. ஆனால் அவங்க இருந்தால் பேசிட்டு இருந்தாலும் பசி இல்லை, பசி போயிடுச்சு. நல்லா இருப்பா. ஸோ பல்லவி தான் செஞ்சது. சூப்பராக இருக்கு பல்லவி. அமேசிங் அமேசிங். தவனே யார் வாங்கி கொடுத்தா? முகியா? பாக்ஸா? இதுமா 3 கலர்ஸ். கலர்ஸா? ஹாப்பியா? பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? சரி ஓகே. The next day. மாப்பிள்ள வணக்கம். வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம்.
ஸோ கிளம்பியாச்சுங்க மக்களே. முறையாக வந்து நம்ம மாமனை வந்து அந்தியூர் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்தியூர் தேர் திருவிழா ஒரு வாரம் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து புதன்கிழமை ஆரம்பிச்சது, முந்தானேத்து ஓகேங்களா. நேற்று இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு, நாளைக்கு நாளான்னைக்கு, அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை வரைக்குமே கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க மக்களே, மாமனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சந்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சர்ப்ரைஸ் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். போகலாமா சார்? போகலாம். ஓகே சரிங்க மக்களே போகலாம். சொல்லியிருந்தா அவருக்கு வராருன்னு போட போயிடலாம். அவருக்கு திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கு. சரிங்க மக்களே கிளம்பியாச்சு, போலாங்க. நானும் அப்படிதான். ஸோ மக்களே, அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமனை இழுத்து பிடிச்சி ஈரோடு பெரிய மாரியம் கோயில் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வழியை தான் போனோமா. வெளில பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இதான் மக்களே ஈரோடு மாரியம் கோயில், பெரிய மாரியம் கோயில். ஸோ போய் சாமி விட்டு அப்புறம் அப்படியே அந்தியூர் போகலாங்க. சிறப்பாக இருக்கும். ஈரோட்டுக்கே பெரிய மாரியம்மன் இந்த மாரியம்மன் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மக்களே, அதனால தான் சரியான கூட்டம். எப்படி இருந்துச்சு? சிறப்பான தரிசனம் மக்களே, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. சாமி போட்டு பூ வாங்கியாச்சு, அன்னதானம் போடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம போகலாம் மக்களே, உட்காந்து போகலாமாம்மா. அப்பா காலங்கத்தால ஈரோடு இந்த வேலைக்கு போகிற மக்கள் ஹரிபரியா. டவுன்னாலே அப்படிதான், சிட்டினாலே. நம்மளுக்கு ஈரோட்டுக்கு 30 கிலோமீட்டர் மக்களே. அப்படியே இங்கே வந்து பார்த்தாலே இதே எப்படி இருக்குதுன்னா சென்னை, பெங்களூரு, டெல்லி, ஹாங்காங், நியூயார்க் யோசிச்சு பார்த்தோம்னா எங்க அப்பா நானா ஏவா மக்களே. அடுத்த கட்டமாக காலை உணவு கம்மங்கூழ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் கடைக்கு வந்திருக்கிறோம். ஓகே சாப்பிட்லாம். எவ்வளோங்க கம்மங்கூழ்? 20 ரூபாய்ங்களா? 25 ரைட். மோர் போட்டு ஜம்முன்னு. என்னக்கா இட்லியில் இருக்கா? சரி கம்மங்கூழ் கொடுங்க, அப்புறம் சொல்கிறோம். மோர் வெண்ணெய் எடுத்துறீங்கக்கா? வெண்ணெய் எடுக்கிறது தான் நல்லது, ஏன்னா அதுதான் அல்சர் வராது. எண்ணெய் இருந்ததுன்னா அல்சர் எச்சு பண்ணிடுமாம்மா. அக்கா அது என்னது? கம்மஞ்சோறு. ஏய் சூப்பர்க்கா. கொள்ளங்கக்கா. பாருங்க மக்களே, நம்ம முன்னாடியே கிடைக்கிறாங்க. அரைச்சி வச்சிருப்பீங்களா உப்பு? அரைச்சி உப்பு தானுங்க? அதான்க்கா அரைச்சிருக்கீங்க கல் உப்பை? தூள் உப்பு தான். அது ஒரு இதா கலரா வந்துருச்சு, வெள்ளையா வரும். அது ஒரு பயிர் கலரா வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு அரைச்சி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. தூள் உப்புங்க வரதெல்லாம் பொய்யாம்மா. சரிங்க மக்களே, அக்கா கிடைக்கிறாங்க. மாமா சொல்லுங்க மாமா. ஆமாம் நீ சொன்னேன்ல. ஆமாம் அல்சரு. மோரை கரைச்சி குடிச்சா அல்சர், தயிர் தான் சாப்பிடணும் அல்சருக்கு. அதான் கூலிங்காக இருக்குது. இல்லை வெண்ணெய் எடுத்து மோர் குடிக்க சொல்கிறாங்களே. மோர் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரு. புதுசாக உடனே சாப்பிட்டா தான் அந்த மோர் ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா பிடிக்க தான் நம்ம அந்த உடலுக்குள்ள போகும்போது அது புளிப்பா ஆயிரும்போது அல்சர் உண்டாக்கிது. அதுன்னு எச்சு பண்ணும். இதே நீ தயிர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த தயிர் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது அல்சருக்கு நல்லதா? தெரியாது, அது கூலிங்காக இருக்குது. ஸோ நான் வந்து எம்பிபிஎஸ்ங்க, இவர் வந்து எம்டிங்க. எங்கள் ஏதாச்சும் கேட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர் வச்சிடுறேன், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யுங்க. அப்புறம் கடைசியில் எங்கள் வேலை வழி போட்டு வரீங்க. குடிக்கலாம். நாங்கள் தான் முதல்ல வரங்களா? ஓ ஃபஸ்ட்டு போனே நாங்கள் தானா? சரி. இவர் ரொம்ப ராசியான ஆளுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் கோடீஸ்வரம் கூட ஆயிடுவீங்க. வாங்கிக்கோங்க மாமா. வெங்காயம் மாமா சாப்பிடுங்க மாமா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர், அருமைங்களா? ஓகே ஷேர். இந்த மாதிரி கம்மங்கூழ் குடிங்க, வெறும் வயிற்றுல நல்லதை சாப்பிடுங்க, எண்ணெய் பொருள் தவறுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க மக்களே. மக்களே ஆக்சுவலாக ஒரு சொம்பு குடிச்சதுக்கே வயிறு வந்து நல்லா முட்டியாட்ட நல்லா வயிறு நம்பிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சொம்பு மட்டும் மோர் மட்டும் வாங்கி குடிக்கிறேன். அக்கா கடை வந்து பவானியிலிருந்து மேட்டூர் போகிற வழியில் ஊராட்சி கோட்டை மலை அங்கே இருக்குது. பேரேஜ் கோனர்பட்டி பேரேஜ் பக்கம். ஏக்கா ஊராட்சி கோட்டை பேரேஜா? ஓகே ஓகே, பேரேஜ் பக்கங்க. அதான் மக்களே ஊராட்சி கோட்டை மலை மேலே வாருங்க, கோயில் உச்சியில் இருக்குது பாருங்க ஜம்மனு. ஆக்சுவலாக இந்த மலையை நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் காலங்கத்தால் வீட்டில் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி இந்த மலைக்கு வந்து அதிகாலையில் ஏறி வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோவில் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, கண்டிப்பாக தான் பிடிங்க. இது வாங்க மேட்டூர் பஸ் போகுது வாங்க. சூப்பருங்க மக்களே.
அடுத்த கட்டமாக நம்ம எங்க வந்திருக்கிறோம் என்றால் தலைவரே வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? திடீர்னு வந்துட்டீங்க, கோயில் போயிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே ஜம்முன்னு. ஓகேங்களா, யாரும் தெரியுதுங்களா? பவானி சிவா ப்ரோ நமக்கு அந்தியூரை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவரே நம்ம தலை தான். இவர் நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரூம் இருக்குது, சிவாபுரோட ரூம் இருக்குது, அங்கே தான் தங்கி இருந்து நம்ம போய் வீட்டு எடுத்துகிட்டு வருவோம். இந்த டைம் தான் பவானியில் ரூம் எடுத்து தங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அர்ஜென்ட் 11:10 கிளம்பியாச்சுங்க. ஸோ அந்த ரூம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் வந்து நமக்கு இதை பற்றியே தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த ஹோம் தேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து ஒரு கம்பெனியை வந்து வாங்கவும் இல்லை, ஆனால் தலைவர் வந்து ஓனாக செய்கிறாரு. போர்டிலிருந்து வெளியே வரக்கூடிய போர்டிலிருந்து அந்த உள்ளே வரக்கூடிய அந்த அத்தனை எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக செய்கிறாரு. எல்லாமே பட்டையை நொறுக்கிட்டு இருக்கிறாருங்க. வாங்க பார்க்கலாம். தலைவரை காமிச்சலாமா? பார்த்துலாங்க. இது புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ சரி சரிங்க. இது மிடில் கஸ்டமர்ஸ்க்காக ஸ்டார்டிங் இந்த டிவிக்கு சரிங்க, கோஆக்ஸில் ஆப்டிக்கலுங்க, சரிங்க, ஆக்ஸ் ப்ளூடூத் யூஎஸ்பி, சரிங்க. இதில் மூவிஸ் டால்பி டிடிஎஸோட பார்க்குற கஸ்டமர்ஸ்க்காக, அதாவது சினிமா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீட்டிலேயே வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே 1 year வாரண்டியோட ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. சரி 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 சரி. இதுக்கு உண்டான காட்டன் பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன்ஸ் வித் ரிமோட்டுங்க, டிஜிட்டல் ஆம்பிளிஃபயருங்க, சரி, வித் ப்ரொடெக்ஷனு, ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோடுங்க, டொராய்டில் இஎன்டி டிரான்ஸ்ஃபார்மர், அட்வான்ஸ் ப்ராசஸருங்க யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்க, பக்காவாக இருக்கும். ஒரு சிங்கிள் சிஎஸ்சியில் கனெக்ட் டிவி ரிமோட்டே போதும் இது அக்சஸ் பண்ணுறதுக்கு. சரிங்க. MP3 சாங்ஸ்லேருந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் படம் வரைக்கும் தனித்தனியாக சவுண்டு பிரித்து கொடுக்க எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி ரியல் சினிமா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்குங்க. ஓ அது மாதிரி டெக்னாலஜி நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். SM டிஜிட்டல்ஸ் நம்மளோட பிராண்டோட நேமுங்க. ஓகே ஓகே. நம்ம சிவாடியோஸுங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து இது நம்ம ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அதோட நேமில் ஆல்ரெடி பதிவுல இருந்துச்சு. இந்த SM லோகோவில் மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சு. அது நான் மேரேஜ் பண்ண மறுபடி நம்ம கம்பெனியை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டேன். அதோட ISO சர்டிஃபிகேட்டு, ட்ரேட்மார்க் எல்லாமே வச்சிருக்கோம். GST எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. PCB டிசைன் பண்றதுல இருந்து அது உருவாக்குற வரைக்கும் நம்ம தான். இந்த மாதிரி நீங்க வந்து போர்டு நீங்களே வாங்கி பண்றீங்க? இது நான் ஓன் டிசைன் வாங்கி இதுல முதல்ல கொண்டு எல்லாத்துலயும் நேம் இருக்குது. ஆமா, எல்லாம் என்னோட ஓன் டிசைன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் SMT காம்பனன்ட், ரொம்ப அட்வான்ஸ் காம்பனன்ட்ஸ். நார்மல் காம்பனன்ட் CSR கூட நம்ம ஊர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம SMT காம்பனன்ட் யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியலும். PCBலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியான PCB 70 மைக்ரான்ஸ் FR4 PCBல பண்ணுறோம். கிளாசி PCB இதெல்லாம் ஹேண்ட் சால்ட்டு தான். சரிங்க. இது எதுவும் ஜாப் ஒர்க் கொடுக்கல, எல்லாமே நானே தான் ரெடி பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் பண்ணி டெஸ்டிங் பண்ணி வச்சுக்குவேன். ரெடி பண்ணிகிட்டே இருக்குதாங்க மேக்கிங். அந்த ஹெல்ப்பரோ எதுவும் யாரும் கிடையாது. இது வந்து 7.2க்காக ஸ்பீக்கர் அவுட்புட் பண்ணியிருக்கோம். சரி. இது 8 channel ப்ராசஸருங்க. ஓகேங்களா? சரி. இது அட்வான்ஸ் ப்ராசஸரு, டால்பி அட்மாஸ் வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு வித் லைசன்ஸ் இல்லைங்காட்டி, சரி, வித்தவுட் லைசன்ஸ் காட்டி இந்த ப்ராசஸருக்கு இன்புல்டாக எல்லாமே இருக்குது ஆப்ஷன்ஸு. நான் ஷோ பண்ண முடியாது. அது இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி அந்த கிட்டு மட்டும் ஒருத்தர் நம்மளுக்கு சப்ளையர். அது மட்டும் இந்த DSP சம்பந்தப்பட்டது மட்டும் இன்னொருத்தர் சப்ளையர். மற்றது எல்லாமே நம்மளது. எல்லா பிராண்ட் அதே மாதிரி தான். பேனாசோனிக்கு, சரஸ்லாஜிக்கு, டேக்குக்கு ஒரு கம்பெனி, இப்படிதான் மற்ற பிராண்டும் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் மதர் போர்டு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையானது மைக்ரோ கண்ட்ரோலர் டிசைன் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7.2, 5.1, 5.2. இதில் மிடில் கஸ்டமருக்கு இருக்குது, ரொம்ப லோ கஸ்டமருக்கு பேசிக். வேறு ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தினாலும் நம்ம ஆடியோ ரிசீவர் பயன்படுத்திக்கலாம். AV ரிசீவரும் இருக்குது, ஆடியோ வீடியோ ரிசீவரும் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி PCB போர்டெல்லாம் காட்டுறேன் பாருங்க. சரிங்க. இதெல்லாமே நம்ம ஓன் டிசைனிங். இது வந்து நெட்வொர்க் கிராஸ் ஓவர்ஸ். ஓகே. அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ்குள்ளேயே போர்டெல்லாம் வரும். இது 3 வே, இது 2 வே. சரிங்க. இந்த இண்டக்டர் முதற்கொண்டு நாமளே வைண்டிங் பண்ணுறது எல்லாமே நாம ஓனர் டிசைன் பண்ணி ஓனர். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் இது பண்ணி ஓனாக கற்று வந்திருப்பீங்க. ஆமாங்க. ப்ரைஸும் நார்மலாக இருக்கும். அதே சேம் டைமில் ஹை குவாலிட்டியான ஆன்கியூ இது மாதிரி ஒரிஜினல் கெப்பாசிட்டர்ஸ் மாதிரி கிரேடாக வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே. அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். அந்த நீங்கள் அந்த SMT போர்டு பார்த்தீங்களா? சரி. அதுக்கு முன்னாடி போர்டு இப்படி தான் இருக்கும். சரி. இது மாதிரி தான் இருக்கும். ஓ நார்மல். இதுக்கப்புறம் அந்த ஆம்பிளிஃபயர்லாம் உருவாக்குனுது. சரி சரி சரி. போர்டுங்க, அதுக்கு உண்டான காம்பனண்ட்டுங்க. சரிங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இது ஹை எண்டு இதுவும் இருக்குங்க. சரிங்க. இதெல்லாம் 3 channel. சரிங்க. ஹை எண்ட் ஆம்பிளிஃபயர். ஓகே ஓகே. இது மோனோவும் இருக்கு, 3 channel ஒட்டுக்கு அட்டாச் பண்ணி 3 channel LCRக்கும் இருக்கு. இதெல்லாம் AV ரிசீவர்ஸ் அதர் பிராண்ட் வாங்கியிருக்கிறீங்க. ஸ்பீக்கர்ஸ் நல்லா வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க
அவங்களுக்கு தகுந்த மாதிரி எஃபிஷியண்டாக வேலை செய்யாது. Okay. காரணம் அந்த ஸ்பீக்கருக்கும் அந்த ஏவி ரிசீவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாட்டேஜ் லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக அந்த 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரில் ரெடி பண்ணி கொடுக்குது. டிஹெச் லெவல் 0.5%. சரி. இது லோ காஸ்ட் சப்வூஃபருங்க. இது 12 இன்ச்சுக்காக ரெடி பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு. சரி. இப்போ நம்ம டெலிவரி மட்டும்தான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் போட்டேன், அதுக்குள்ளே இவ்வளோ ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சுங்க. சரி. சப்வூஃபர் பற்றியெல்லாம் வாங்க அங்கே சொல்கிறேன் குடோனில். ஓகேங்க. இது பேனல்ஸ் மிஷின்ஸ். இது ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கட் பண்ணுறது கஷ்டம். சரிங்க. அது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதனால இந்த பெரிய மிஷினில் போட்டு தான் கட் பண்ணுவாங்க. ஆமாம், கட் பண்ணணும். கட் பண்ண மறுபடியும் சிஎன்சி கொண்டு போயிடுவோம். சரி. இந்த மிடில் காஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதனோட கேபினட்ஸ் ஹை அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் அங்கே இருக்கு பாருங்க. அதுங்க அந்த yellow கலர். ஆமாங்க. இதெல்லாம் ஹை அண்ட் 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர். சரி. இது சப்வூஃபர் கேபினட், சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையர். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஹெச் லெவல் 0.5%ல ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். அதோட ஹெட்ஸில் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. அது என்ன கிராஸ் ஓவர்ஸ் பண்ணுறோமோ, ஏவிரிசிலிருந்து என்ன டெலிவரி கொடுக்குறோமோ, என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே இருக்கும். அது சேம். அதுக்கு தகுந்த என்க்ளோசரு சப்வூஃபரு நம்ம ஓனாக மேக்கிங் பண்ணுறோம். அதனுடைய டிசைன் கூட கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. நீங்கள் மைக்லையும் சரி ஆஸ்லோஸ்கோப்லையும் டெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எதில் டெஸ்ட் பண்ணாலும் அது அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு நம்ம சொல்கிற டேட்டா ஷீட்லேருந்து 1% கூட சேஞ்ச் ஆகாது. ஓகே. அது மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதெல்லாம் 12 இன்ச் சப்வூஃபர்ஸுங்க. சரிங்க. இது அது 13 இன்ச் சப்வூஃபர் அங்கே இருக்குது. 15 இன்ச் 18 இன்ச் எல்லாமே இருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் மேக்னெட்டுங்க. எல்லாமே இம்போர்ட்டட் மேக்னெட் தான். சரிங்க. இதுக்கப்புறம் சார்ஜிங் பண்ணி காயில் கட்டிட்டு சார்ஜிங் பண்ணிக்குவேன். ஏ டு ஜெட் நம்மளே ஓன் மேக்கிங் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மிக்சடு. சரிங்க. இம்போர்ட்டட் கோன். சரிங்க. இது நம்ம சொல்லி ரெடி பண்ணுறதுங்க. இது போல் ஜிஎஸ்எம்ல இந்த ஃபோம் வேணும், எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுங்க. இது 13 இன்ச் என்க்ளோசர்ஸ்ங்க. சரிங்க. இது HTHMR. ஓகேங்களா. இந்த பைப் ஏர் ஹோல்ஸ் இருக்குல்லங்க, இது முதற்கொண்டு பாருங்க 3 mm. ரெகுலர் பைப் கிடையாது. இந்த பைப் கூட இந்த கலர்ல வேணும் டை போட்டு ரெடி பண்ணுதுங்க. பைப் உள்ளுக்குள்ள ப்ரெஷர் சேம்பர்லாம் பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற ஃபோம் எல்லாம் பாருங்க, எக் ஃபோம்ஸ். இதுக்கும் ஜிஎஸ்எம் இதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த சப்வூஃபருக்குள்ள இதெல்லாம் எது பயன்படுத்துறப்ப இந்த ப்ரெஷர் சேம்பர்லாம் ஒரு சப்வூஃபர் 10 சப்வூஃபரோட பாக்ஸோட பாஸ் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணணும். தியரட்டிக்கே இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு மைக் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம சப்வூஃபரோட அந்த ப்ரெஷரு, அந்த கோனு, அந்த அமைப்பு, அதுக்கு தகுந்த அந்த பேராமீட்டருக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி என்க்ளோசர் பண்ணால் மட்டும்தான் அந்த பாஸு லைஃப் இருக்கும். கோனு நெளிஞ்சு படிக்காது, ரொம்ப நாள் படிக்கும், தெளிவாக இருக்கும், ஹை குவாலிட்டியாக இருக்கும், டிஸ்டர்ப் இருக்காது, தேவையில்லாதெல்லாம் வைப்ரேஷன் இருக்காது. அந்த பாஸ் எந்த இடத்து வருமோ அந்த இடத்து மட்டும் வரும். உங்களுக்கு என்ன சோர்ஸ் அவைலபிள், அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் டால்பி எல்லாம் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது நீங்கள் என்னோட டிவியில் ஸ்மார்ட் டிவியில் எங்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட் டெலிவிஷனில் படம் பார்க்குறேன், அதோட நான் மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பேன், லாஸ்ட்லெஸ் ஆடியோவோ லாசி ஆடியோவோ நான் கேட்பேன், ப்ளூடூத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஆக்ஸ் கேபிளில் நல்லா ஹை குவாலிட்டியாக கேட்பேன், MP3 ஆடியோ சாங்ஸு இது மாதிரிலாம் கேட்கணும். அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா என்னோட சேனல் மாதிரி நான் பேசிட்டு இருக்கிற மாதிரிங்க. அது ஃப்ளோவாக ரொம்ப நாளாக பேசிட்டு, அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் வீட்டோட அமைப்பு மெயின் அதுதான். உங்கள் வீட்டுக்கு நம்ம பொருத்தமான ஹோம் தியேட்டர் நம்மக்கிட்ட இருக்கா, அங்கே கொடுத்தா நீங்கள் காசுக்கு தகுந்த அந்த பொருள் வேலை செய்யணும். சரி, சும்மா நம்ம கொடுத்து கடமைக்கு நான் சேல்ஸ் பண்ணவே மாட்டேங்க. சரி, ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் எனக்கு ரெக்கமெண்டட் ஆர்டர் வந்து அதிகம் வருதுங்க. யூடியூப்போட ரெக்கமெண்டட் ஆர்டர் ஒருத்தர் போட்டு போனால் ஒரு வழியே 10 பேர் எனக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் மெயின் கான்செப்ட்டு. அருமையாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுதான், அதோட வாரண்டியோடு கொடுத்துருவோம். சர்வீஸ் பக்காவாக இருக்குது, நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல, குவாலிட்டியாக இருக்கும். ஆடியோவோட குவாலிட்டி நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் இன்னொரு இடத்துல தேடவே மாட்டாங்க. அது மாதிரி நம்ம ரிசல்ட்டு கொடுப்போம். சரிங்க சார், அதுதான் மெயின் கான்செப்ட். உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு படம் நார்மலான டிவி தான், இந்தியா பிராண்டு தான், டக்காயில் வெறும் டால்பையில் மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. சரிங்க, ஓகேங்க தலை. ஏன் சார் அவ்வளோ ஆன் பண்ணலாமா? பண்ணலாம். அவ்வளோ நீ நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவளை பிடிச்சாக்கணும். தேட்டரை தோற்று போயிருவோம். தேட்டரை தோத்துரு. உன்னால அது ஓட்ட முடியுமா? நம்ம தியேட்டர்ல உட்கார்ந்து ஃபீல் தான் இருக்குது. ஆமா, அது பாருங்க இவ்வளவு ஓபனா இருக்கு. இந்த இடம் வந்து இவ்வளவு ஓபனா இருக்கு. இந்த அதறதுனா ஒரு ரூம்ல வச்சு அப்படி இருக்கு. செமையா இருக்கு, சீரியஸா நல்லா இருக்குல்ல. சத்தியமா தியேட்டர் தோத்து போயிரு கண்டிப்பா.
ஓப்பன் பிளாஸ்ல எவ்வளவு இந்த வைப்ரேஷன்லாம் வருதுல்ல பக்கா சவுண்டு பேசிக்ஸ் எல்லாம் ஆமா தலை கதற விடுதுங்க தலை வேற லெவல். அது புதுசாக வர கஸ்டமர்ஸுக்குங்க சரி எங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது ப்ராப்பரான அக்கோஸ்டிக் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது ரூம் கரெக்ஷன் ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இருக்காது. ஓப்பன் பிளேஸில் தான் நான் இந்த டீட்டெயிலிங் கொடுப்பேன். ஆன் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளோதாங்க. எந்த ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் தான், நார்மல் பேசிக் டிவி தான். இல்லை மொபைலில் ஒரு MP3 அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லாஸ் இருக்குன்னு. அந்த ப்ளூடூத்தில் சுத்தமாக கேப்பபிலிட்டி இருக்காது. அப்படி இருந்தாவே ஒரு MP3 ப்ளே பண்ணாவே போதும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸும் நம்மளோட ஆம்பிளிஃபையரும் அந்த டீட்டெயிலிங் சரிங்க அந்த எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த கிளாரிட்டி கொடுக்குறது தான். அதுலேயே கஸ்டமர்ஸ் ஆடியோ விரும்புகிறவங்க அவ்வளோதான், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுவோம். சரிங்க. நல்லா சிவா ஆடியோ சில இதில் ஆடியோ டாக்டர்னு மாற்றிக்குவோங்க. சீரியஸாக உண்மையாக வேறு லெவல். நம்ம அசந்துட்டேன். நல்லா இருந்துச்சு இல்லைங்க? நீங்கள் பேச்சும் தான் செயல் தான் தலை வேறு லெவல். பக்காவாக பண்ணிக்கலாங்க. ஓகே சிறப்பு சிறப்பு சிறப்பு. I